வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா பாருங்க, இல்லாட்டி வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா பார்க்க வேணாம். உங்களோட டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நான் தயாரா இல்லை. ஒரு விஷயம், இந்த சேனலுக்கு லோன்லி வுல்ஃப் அப்படின்ற பேர் வச்சிருப்பேன். லோன்லி வுல்ஃப் அப்படின்னா தனிமையான இருக்க ஓனர் அப்படின்றது. அதாவது ஒரு வாழ்க்கையில மனிதன் எப்படி வாழக்கூடாது, வாழ்ந்து கெட்டவனோட கதை. அதுக்கு சாட்சி வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட கதையை தான் சொல்றேன். அவன் நண்பர் யார் அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன் நான். அவனோட முன்னாள் காதலி, பல வருஷமா காதல் பண்ண பொண்ணு, அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் இந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி திரும்பி வர்றதுக்குள்ள இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி 2 குழந்தைக்கு தாயாகி இருக்கும்போது இவன் எல்லாத்தையும் வெறுத்து போய் விட்டுட்டு சென்னையில ஒரு ஆர்பனேஜ், அதாவது என்ன சொல்ல, ஆதரவற்ற குழந்தைகள் இடத்துல வாழ்க்கையை வெறுத்து போய் வேலைக்கு சேர்ந்துடுறான், யாருமே வேணான்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல யாரோ ஒரு தொடர்புல அந்த முன்னாள் காதலியை சந்திக்கும் போதுதான் அவளோட கதை தெரியுது. விவகாரத்தாகி 2 குழந்தையோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்ல வர்றது இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அப்ப அந்த 2 குழந்தைய வந்து அவன் தைரியமா அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி கூப்பிட்டு வந்து வச்சு அவன் பார்த்தான். அவன் இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் 20, 23, 24 வயசு ஆயிடுச்சு. சரியா? என்னெல்லாம் இருந்தாலும் அடுத்தவங்க பொருள் தான், நம்ம பொருள் கிடையாது அப்படின்றத வந்து காலப்போக்கில் 50, 48 வயசு, 49 வயசுலதான் உணர ஆரம்பிச்சேன். அன்னைக்கு அடைக்கலம் தேடி வந்தவங்க நம்ம ஆதரவு கொடுத்து எல்லாம் செஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிச்சுக்கிட்டு பாடி ஈடு எல்லாம் வெள்ளையாகி நம்மளோட திருமணமும் தடைப்பட்டு போச்சு, நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் தடைப்பட்டு போச்சு. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் நம்மளை வந்து கலட்டி விட்டு போகும்போது அந்த தனிமை இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய பாடம். அதனால தயவு செய்து யாரும் எந்த தப்புமே அந்த மாதிரி செஞ்சிடாது. முன்னாள் காதலி போயிட்டாளா, 2 குழந்தையோட கஷ்டப்படுறாளா, அதாவது தலையெழுத்து, அவ்வளவுதான். அவ காதலிச்சிருக்கா. அவங்கள இன்னொரு வாய்ப்பு கிடைச்சோன்னா அவ தவி போயிட்டா, இவ்வளவுதான் விஷயம். மறந்து போய்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தேடிக்கோங்க. இது இந்த காலத்துல இருக்க 25 வயசு பசங்களா இருக்கட்டும், 30 வயசு பசங்களா இருக்கட்டும், 50 வயசு என்ன மாதிரி இருக்கவங்களுக்கும் தெரியும். என்னோட சொந்த நண்பரோட அனுபவ கதையை சொல்றேன். ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் வடிக்கிறான். அவன் இன்னைக்கு தனிமையில இருக்கான், அவனுக்கு ஆதரவுலாம் யாரும் கிடையாது. சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் சத்தா கூட அவனுக்கு தூக்கி போடுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே பழச்சுக்கிட்டு தான் அவன் செஞ்சான் அந்த வேலையை. ஆனா இன்னைக்கு எல்லாம் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நன்றி, வணக்கம்.